இது குறித்து எங்க பொதுச் செயலாளர் முழு விளக்கமாக பேசிட்டாரு. அதில் நான் போய் என்னத்த சொல்றது? இப்போ நீங்க இதே கருத்தை இதே இதை எங்க பொதுச் செயலாளர்கிட்ட சொல்லிருக்காங்க. எங்க பொதுச் செயலாளருடைய கருத்து தான் என்னுடைய கருத்து. இதுவரை இந்த அரசாங்கம் அப்ப மக்களுக்கான குறைகளை தீர்க்கவில்லையா என்ற கேள்வி எழுகிறது. எனவே முதலமைச்சர் இன்றைக்கு போய் மக்களை பாருங்கள் என்று சொன்னாலே அப்ப அரசாங்கத்துடைய செயல்பாடுல எங்கேயோ தேக்க நிலை இருக்கு. எனவே இதை அவங்களே ஒத்துக்கொள்ளுகிற மாதிரி இருக்கு. ஆளுகிற அரசாங்கமே மக்களுடைய பிரச்சனையை இன்னும் தீர்க்க முடியல, எனவே தீர்க்கல அப்படின்ற ஒரு நிலை இருக்கிறது என்பதுதான் எடுத்துக்காட்டாக இருக்கு. மக்களை காப்போம் தமிழகத்தை நீக்கும் நம்ம ஒரு பேர் வச்சு பயணம் பண்ணிட்டு இருக்கோம். எதிர்கட்சியில அதுக்கு வேற வேற ஒரு பேர் வைக்கிறாங்க. பயணம் எப்படி இருக்கு? நீங்க கலந்துக்கிட்டீங்களா இல்ல கலந்துக்கிட்டீங்களா? நாங்க ஏற்கனவே மதுரை மாநகர் மாவட்ட கழகத்தின் சார்பாக நிர்வாகிகள் சார்பாக அனைவரும் ஒன்றாக திரண்டு போய் இந்த பயணம் வெற்றி பெறணும்னு சொல்லி சேலத்தில் அவருடைய இல்லத்திலேயே நெடுஞ்சாலை அந்த நகர்லேயே போய் வாழ்த்து சொல்லிட்டு வந்தோம். எங்க மதுரை மாநகர் மாவட்டம் அத்தனை நிர்வாகிகளும் டோட்டலா போனோம், வாழ்த்து சொன்னோம். மகிழ்ச்சியா ஏத்துக்கிட்டாரு. மீனாட்சியினுடைய அன்னைக்கு அவர் பேருக்கு அர்ச்சனை பண்ணி மீனாட்சிகிட்ட வேலை வைத்து எப்படி திரும்ப அடுத்த நாள் அன்னைக்கு தான் நம்மளுடைய திருச்செந்தூர் முருகனுக்கு கும்பாபிஷேகம் நடந்தது. அந்த கும்பாபிஷேகத்தினுடைய மகிமையாக நாங்கள் என்ன செஞ்சோம், வேலை சக்தியாக விளங்கின மதுரை மீனாட்சியின் மதுரை காத்து கொண்டு இருக்க அங்கே கண்ணி மீனாட்சி இரவு பகலாக மதுரை மக்களை காத்து கொண்டிருக்கிற அம்மா அவளை ஆசீர்வாதம் வாங்கி அவர்கிட்ட கொண்டு போய் கொடுத்தோம். பொதுச் செயலாளர் ரொம்ப மகிழ்ச்சி அடைந்தார், ரொம்ப சந்தோஷப்பட்டார். ஒவ்வொருத்தரையும் அழைத்து புகைப்படம் எடுத்துக்கொண்டார். அது மட்டுமல்ல, ரொம்ப மகிழ்ச்சியை வெளிப்படுத்தினார். தேர்தலில் வெற்றி பெற்றால் அதிமுக ஆட்சி அமைக்கிறது நேற்று வரை நினைச்சுக்கிட்டு இருந்தா, ஆனா கூட்டணி ஆட்சியில் அமையும் சொல்லிட்டு இதை திட்டவட்டமா அமித்ஷா சொல்லிட்டாரு. இந்த கூட்டணி இந்த ஆட்சி அமைக்கிறது முழுக்க பொதுச் செயலாளர் விவரமா சொல்லிட்டார். அதையும் ஏற்கனவே சொல்லிட்டாரு. இப்ப பேசுனதுக்கும் பதில் சொல்லிட்டாரு. அப்புறம் எங்கட பொதுசாக கேட்டீங்கன்னா, எங்க பொதுச் செயலாளர் என்ன சொல்றாரோ அதுதான் வேத வாக்கு. பொதுச் செயலாளர் பேசிட்ட பிறகு அதுல கருத்து சொல்றதுக்கு ஒன்றும் மாறுபாடு இல்லை, மாற்று கருத்து இல்லை. எங்க பொதுச் செயலாளருக்கு எல்லாமே தெரியும். தமிழ்நாட்டு மக்களுடைய மனநிலை என்ன என்பதை அறிந்து புரிந்தவர் எங்களுடைய பொதுச் செயலாளர், முன்னாள் முதலமைச்சர், மாண்புமிகு எதிர்கட்சி தலைவர், வருங்கால தமிழகத்துடைய முதலமைச்சர். அவர் பயணம் எழுச்சி பயணமாக எங்கு பார்த்தாலும் மக்கள் வெள்ளத்தில் அவர் நீந்துகிறார். மக்களோடு மக்கள் ஒருவராக அவர் திகழ்கிறது. உண்மையிலே மகிழ்ச்சியா இருக்கிறது. கழக தொண்டர்கள்லாம் மிகப்பெரிய எழுச்சியை உருவாக்கியிருக்கு. அடுத்த இந்த மாவட்டங்கள்ல இப்ப அவர் சென்ற மாவட்டங்கள்லாம் பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய எழுச்சி. இதை பார்த்த மற்ற மாவட்டங்களில் இருக்கிற தமிழகத்தில் இருக்கிற பிற மாவட்டங்களில் இருக்கிற கழக தொண்டர்கள்லாம் எப்போ பொதுச் செயலாளர் வருவார், நம்ம மிகப்பெரிய அளவுக்கு அந்த மாவட்டத்தை காட்டிலும் அதிகமான மக்களை திரட்டி மக்களை வரவழைத்து மிகப்பெரிய அளவுக்கு வரவேற்பு கொடுக்கணும்னு மகிழ்ச்சியோட இருக்காங்க. கூட்டணி ஆட்சி என்பது தமிழகத்துல ஈடுபடாதுங்க. நிச்சயமாக அதை தமிழ்நாட்டு மக்கள் எப்போ ஏற்று அதைத்தான் எங்க பொதுச் செயலாளர் சொல்லிட்டார்ல, அதை பத்தியே இல்லை. அது மக்களுடைய எண்ணம் தான் எங்களுடைய எண்ணம், அதிமுகவுடைய எண்ணமே அதுதான். அதனால அதுல அதை பற்றி நான் மாற்று கருத்து எதுவும் சொல்ல, பொதுச் செயலாளர் கருத்து தான் எங்களுடைய கருத்து. மற்ற இன்னைக்கு கூட்டணியில ஒரு குழப்பத்தை உருவாக்கணும்னு நிச்சயமாக யாரும் நினைக்க கூடாது. யாருமே எங்க பொதுச் செயலாளர் சொல்லிட்டார், யாரும் அதை பற்றி பேச வேண்டாம், நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டார். சொன்ன பிறகு அதுக்கு நாங்க ஏதாச்சும் கருத்து சொல்வது சரியாக இருக்காது. சொல்லுங்க. விஜய் ஆர்ப்பாட்டம் பண்ணிருக்காரு. அஜித்குமார் மரணம், போலீஸ் லாக்அப் ஆர்ப்பாட்டம். ஒவ்வொரு கட்சியின் தேர்தல் வருகிறது, ஒவ்வொரு கட்சியும் தங்களுடைய இதை நிலைப்பாட்டை எடுத்து சொல்லி தங்களுடைய கட்சி வளர்ச்சிக்காக செய்வாங்க. எல்லாரும் செய்யறது ஒண்ணுதான், அதை பத்தியும் ஒண்ணும் இல்லை. எல்லா கட்சிக்கும் இப்ப ஆளுங்கட்சியா இருந்தாலும் எதிர்கட்சியா இருந்தாலும் ஒவ்வொரு கட்சியும் தங்கள் கட்சியை மக்களிடத்தை முன்னெடுத்து செல்லணும். அந்த ஒரு பிரச்சனை நடந்தா அந்த பிரச்சனையை தாங்களும் ஆதரிக்கணும் என்பதை மக்கள் மத்தியில் வெளிப்படுத்துறது. அந்த வகையில தான் விஜய் செஞ்சிருக்காரு. அதை பத்தி யாரு விஜய் RSS BJP அதிகமாக
ஏங்க இதெல்லாம் ஒரு கட்சியினுடைய கொள்கை, அந்த கட்சியினுடைய நிலைப்பாடு. இன்னும் அவர் எந்த கூட்டணிலையும் சேரல. சேர்ந்த பிறகுதான் நான் அதை பற்றிலாம் கருத்து சொல்ல முடியும். எந்த கட்சியும் எல்லா கருத்தையும் சொல்றாங்க. இப்போ ஆளுங்கட்சியில் இருக்க கூட்டணி கட்சி அதுல விமர்சனம் பண்றாங்க. மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி ஆட்சியை விமர்சனம் பண்ணுது. அதனுடைய தலைவர், மாநில தலைவரே சண்முகமே விமர்சனம் பண்றாரு. இப்ப அதை பத்தி என்ன நினைக்கிறீங்க? அதெல்லாம் ஒவ்வொரு கட்சியும் தங்களை கட்சியில இந்த தேர்தல் நோக்கி மக்களை போய் பார்க்கணும். மக்கள்கிட்ட போகும்போது எடுத்துட்டு என்ன நீங்களாம் அன்னைக்கு ஒண்ணுமே செய்யலையே அப்படின்னு கேட்பாங்கன்ற அடிப்படையில செய்வாங்க. ஆனா மதுரையை பொறுத்தளவுக்கு மதுரையை பொறுத்தளவுக்கும் சரி, தமிழ்நாட்டு மக்களை பொறுத்தளவுக்கும் சரி, நியாயத்தின் தீர்ப்பு பக்கம்தான் மக்கள் இருப்பாங்க. மதுரையில திமுக பொதுக்குழு மாநாடு நடத்துறாங்க. அடுத்து உருவபக்தர்கள் மாநாடு நடந்தது. சீமான் வந்து ஆடு மாடுகளோட மாநாடுன்றாரு. இப்ப அடுத்து தாவேகா கூட வந்து பாத்தீங்கன்னா மதுரையில தான் மாநாடு நடத்த போறாங்க. மதுரை மையமா வைக்கிறதுக்கான காரணம் என்ன? மதுரை மண்ணு அப்படி மண்ணு. இந்த மண்ணுல மிதிச்சா வெற்றி கிடைக்கும்னு நினைக்கிறாங்க எல்லாருமே. எல்லாருடைய நினைப்பு என்னன்னா மதுரையில நடத்தினது எதுவும் சோட போகல. மதுரைக்காரன் வந்து விவரமானவங்க, அவங்ககிட்ட போய் நம்முடைய கட்சியினுடைய நிலைப்பாட்டை எடுத்து சொல்லணும். அதுவும் நம்மளுடைய திறமை, நம்முடைய மக்கள் செல்வாக்க, நம்ம கட்சியினுடைய தொண்டர்களுடைய செல்வாக்க காமிக்கணும். ஒவ்வொரு கட்சியும் அவங்க செய்வது வழக்கமான ஒன்று. அந்த வகையில் தான் அன்பு சீமான் ஆகட்டும், இன்னைக்கு தம்பி விஜய் ஆகட்டும், ஏற்கனவே திராவிட முன்னேற்ற கழகம் நடத்துது. இப்போ நாங்கள் ஏற்கனவே எங்கள் பொதுச் செயலாளர் ஏற்கனவே நடத்தினோம். இப்போ வரப்போறாரு, மிகப்பெரிய மக்கள் வெள்ளத்தில் மிதக்க போறாரு. ஆக இதெல்லாம் வந்து மக்களாக எழுச்சியாக வந்தால் தான் எந்த இதுவும் வெற்றி பெறும். அழைத்து வந்து கூட்டத்தை கொண்டாந்து கூட்டம் சேர்க்கிற காட்டிலையும் மக்கள் விரும்பி வரணும். மக்கள் விரும்பி மகிழ்ச்சியாக அந்த தலைவர்களுக்கு கையசைக்கணும், அவங்களுடைய வாழ்த்தை சொல்லணும், மகிழ்ச்சியை தெரிவிக்கணும். அதைத்தான் மக்கள் விரும்பும். தலைவர் வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலில் வந்து பாத்தீங்கன்னா மதுரை மாவட்டத்தில இருந்து 8 to 9 தொகுதியை திமுக வந்து பிடிப்பதற்கான அமைச்சர் தலைமையில ஏற்பாடு நடக்குது. அதுலயும் மேற்கை இந்த வட்டம் கண்டிப்பா திமுக பிடிக்கிறதுக்கான முயற்சிகள் அமைச்சர் தலைமையில நடந்துட்டு இருக்காங்க. சாத்தியக்கூறு இருக்கா? நிச்சயமாக நாங்க 10 தொகுதி வெற்றி பெறுவது நிச்சயம். அதுதான் எங்களை பொறுத்தளவுக்கு. அமைச்சர் கருத்து அவர் கருத்தை சொல்லுவார். அவர் கட்சிக்காரங்கள வந்து மகிழ்ச்சி கருத அவர் மகிழ்ச்சி ஆகணும். அவங்க கட்சிக்காரங்க திமுக காரங்கள உற்சாகப்படுத்தணும், தேர்தலில் பணி ஈடுபடுத்தணுன்றக்கா அவர் சொல்றது. இப்ப மதுரை மேற்கு தொகுதியை பொறுத்தளவுக்கு அவருக்கு புதுசா அவருக்கு அந்த மாவட்டத்தோட இணைச்சிருக்காங்க. அதனால அந்த மாவட்டத்துடைய புதுசா பொறுப்பேற்றிருக்கனால அந்த அமைச்சர் வந்து ஏதாவது செய்யணும், மக்கள்கிட்ட ஏதாவது பேசணும். அப்ப நம்மளை எதுக்கு போட்டிருக்காங்க, அப்ப என்ன சொல்லுவாங்க, நீங்களே உங்களை எதுக்கு சார் போட்டிருக்காங்கன்னு போது நாங்கள் இந்த தொகுதி ஜெயிக்கணுன்றது தான். இது எல்லார் கட்சியும் செய்யறதா, எல்லா தலைவரும் செய்யறது. அந்த வகையில் அவர் சொல்றாரு. அதை பத்தி அன்பு சொல்றத பத்தியே ஒண்ணுமே இல்லை. இது அதிமுக கோட்டை, மேற்கு தொகுதி என்பது அதிமுக கோட்டை. காலங்காலமா அதிமுக தான் வெற்றி பெற்று வந்திருக்கிறது. அந்த வகையில் தான் நான் இந்த 3 ஆண்டுகளாக என்னை தேர்ந்தெடுத்திருக்காங்க. அந்த 3 முறை என்னை தேர்ந்தெடுத்திருக்காங்க. அடுத்த முறையும் அதிமுக தான் வெற்றி பெறும், நாங்க தான் வெற்றி பெறுவோம்.